தேர்தல் முடிவுகள் வந்து யாருக்குமே வந்து ஒரு தெளிவான தீர்க்கமான பெரும்பான்மையை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கி இருக்கிறது. அடிப்படையில் அதுதான் வந்து இத்தனை குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. ஆளுநரோட இந்த செயல் வந்து லைக் நம்ம தொடர்ந்து வந்து ஆளுநருக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம திராவிட கழகம் சார்பாகவும் ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவருடைய இந்த ஆக்ஷன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் வைஸா இது வந்து ஒரு அக்ரியபிளா இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இதற்கான விளக்கங்கள், எதிர்மறை கருத்துக்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் வந்து எங்களுடைய நிலைப்பாடு ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. கடைசி கேள்வி மேம், திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க, மற்ற கட்சிகளை வந்து பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திமுக அதிமுக ஆட்சி அமைக்க வெளியில இருந்து ஆதரவு தராங்கன்ற போன்ற பேச்சுவார்த்தைகள் வந்து நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா?